இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் தம்முடைய அளவற்ற கிருபையும் இரக்கமும் அன்பும் தயவும் நம்மேல் வைத்திருக்கிறபடியினாலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய அன்பு நம்மேல் இருக்கிறபடியினாலே இந்த நாட்கள்ல நம்முடைய ஆவிக்குரிய கண்களை அவர் திறந்து பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். பல எண்ணங்களிலிருந்து, பல பயங்களிலிருந்து, பலவிதமான போராட்டங்களிலிருந்து, நம்முடைய சிந்தைகளில் எழும்பின போராட்டங்கள்ல இருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் விடுதலை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். இந்த வருஷத்திலும் குறிப்பாய் தேவன் நமக்கு அ அ ஆலோசனையாக கொடுத்த வார்த்தை, "நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்." இந்த அமர்ந்திருக்கிற இந்த நாட்கள் ஒருவேளை நமக்கு எப்போ இந்த வாக்குத்தத்தம் நமக்கு கிடைச்சதோ, இந்த வார்த்தை என் தேவன் நம்ம கூட பேச ஆரம்பித்தாரோ, சிலருக்கு உள்ளத்துல சில வகையான போராட்டங்கள் எழும்பி இருக்கலாம். சிந்தனைகள்ல பல குழப்பமான சூழ்நிலைகள் எழும்பி இருக்கலாம். ஆனாலும் கூட இதையெல்லாம் நம்ம மனதில எழும்பக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களையும் அட்ரஸ் பண்ணி, இது எங்கேருந்து வருது? நம்ம 2 ஆதாம நம்ம தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். முதல் ஆதாமாகிய அந்த ஆதாம் கிட்ட இருந்து வருகிற மாம்சமான எண்ணங்களா? இல்ல 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவினிடத்திலிருந்து வருகிற எண்ணமா? அதாவது மனதிலிருந்து வாழ்றோமா? இல்ல ஆவியிலிருந்து வாழுகிறோமா? ஆவியிலிருந்து எப்போ நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமோ, நம் மனம் எப்பொழுதும் அமைதலா இருக்கும். நாம் எப்பொழுதும் அமர்ந்திருக்கிற இடத்துல, நம்ம அவருடைய சமூகத்துல அமர்ந்திருக்க முடியும். எந்த சூழ்நிலையிலயும் நம்முடைய மனம் ரம்யமா இருக்கும். பவுல் சொல்றாரு, "எந்த சூழ்நிலையிலும் நான் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன்." அப்ப இந்த நாட்கள்ல இந்த மன ரம்யத்தை தான் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துக்கு நம்ம வரும்பொழுது, வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகள் எது எப்படி இருந்தாலும், அது நமக்கு பெருசாவே தெரியாது. நாம் நிச்சயம் ஜெயம் பெற்றவர்களாய், தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் நம்ம இருப்போம். உலகத்துக்கு நம்ம பயந்து, உலகத்துக்கு நம்ம அடிபணிந்து, உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் மக்களுடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்க மாட்டோம். நம்ம பயப்பட மாட்டோம். ஜென்ம சுபாவமான மனிதர்களுடைய வார்த்தைகளை குறித்து நமக்கு பயம் என்பது இருக்காது. இந்த இடத்துக்கு நம்ம வரணும்னு தான் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் இந்த நாட்களில பல காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ இன்றைக்கு கூட நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க விடாதபடி நம்மை தடை செய்கிற காரியம் என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்முடைய அடையாளத்தை அவன் எங்கெல்லாம் சந்தேகப்படுத்துறானோ, அங்கெல்லாம் நம்மால தேவ சமூகத்துல நம்ம அமர்ந்திருக்க முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு மிக முக்கியமா நம்முடைய தேவ சமூகத்துல நம்ம அமர்ந்திருந்து அவரை அறிந்து கொள்ள முடியாமல் இருப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தடை செய்கிற காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பயம், கவலை. இந்த பயம் அப்படிங்கிறது தான் ஒரு மனுஷனுக்கு கவலையையும் கொண்டு வருது. எத குறிச்சு பயம்? எதிர்காலத்தை குறித்து பயம். ஒரு விஷயம், ஒரு காரியம் இது என்னமாய் முடியுமோ? அந்த காரியத்த குறித்தே இமேஜினேஷன் பண்ணி இப்படி ஆயிருமோ? அப்படி ஆயிருமோ? அப்படின்னு பயங்கரமான இமேஜினேஷன்லாம் நமக்குள்ளேயே எழும்பும். இந்த இமேஜினேஷன், ஃபியர் ஆஃப் இமேஜினேஷன். அத இமேஜினேஷன் பண்ணியே நம்ம கவலைக்குள்ள போவோம். அதனால ஆங்ஸைட்டி, டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே மனிதனுக்குள்ளே வருகிற காரியமா இருக்குது. இப்போ இவ்ளோ பெரிய தேவன நம்ம பெற்றிருக்கிறோம். ஆனா கூட நமக்கு ஏன் பயமும், கவலையும் வருகிறது? எப்போ ஒரு மனுஷன் ஜீவனிலிருந்து, ஆவியிலிருந்து வாழ்கிறானோ, அவன் வெளிப்பாடுகளை பெற்ற மனிதனாக, அவன் எப்பொழுதும் தேவ சமூகத்தில் இளைப்பாறுகிறவனாக இருப்பான். எந்த ஒரு மனுஷன் சூழ்நிலைய ஃபோக்கஸ் பண்ணி வாழ்கிறானோ, மனிதர்களுடைய வார்த்தைகளையோ, சூழ்நிலைகளையோ ஃபோக்கஸ் பண்ணி வாழ்றானோ,
அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? மாம்சத்திலிருந்து வாழ்கிறவனாய், மனம் சொல்லுகிறதை கேட்கிறவனாய் இருக்கிறான். ஆவி சொல்றத கேட்டு வாழ்கிற மனிதனுக்குள்ள தான் அவன் தேவனை அறிந்திருப்பான். அவனுக்கு வெளிப்பாடுகள் இருக்கும். சிலருக்கு 2ம் இருக்கும். இப்ப வாசிக்கலாம். மத்தேயு 16வது அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 16, 17. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இது எப்ப சொல்றாருன்னா, இயேசு எல்லார்ட்டயும் கேட்கிறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்ன்னு கேட்கும்போது, பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த பதில் எங்க இருந்து வருது? அவருடைய ஆவியிலிருந்து, அவருடைய ஜீவனிலிருந்து, பேதுருவினுடைய ஜீவன்ல வருகிற ஒரு பதிலா இருக்கு. அப்போ அங்க இயேசு சொல்றாரு, பேதுருவே, இதை மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை. நீ மைண்ட்ல இருந்து இத பேசல. இது உன் சிந்தையில இருந்து வந்த பதில் இல்ல. இதை வெளிப்படுத்தினவர் என் பிதா. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இப்படி ஒரு பேதுருக்கு மேல பயங்கரமான ஒரு அப்ரிசியேஷன் அங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ பேதுருவா இருக்கிற, இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஒரு வெளிப்பாடுகளை பெற்ற மனுஷன்தான் திறவுகோல்களை பெற்ற மனுஷனாய் இருக்கிறா. நீ எதெல்லாம் பூமியில கட்டுகிறியோ அதெல்லாம் பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். நீ பூமியில கட்டவிழ்க்கிறது பரலோகத்துல கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் சொல்றாரு. எப்போ மாம்சமும் இரத்தமும் அவனுக்கு வெளிப்படுத்தாமல் பிதா வெளிப்படுத்தின காரியத்தை அங்கே தன்னுடைய ஜீவனிலிருந்து அவன் பேசும் பொழுது இயேசு சொன்ன வார்த்தையா இது இருக்கு. அதே பேதுரு மறுபடியும் அங்க என்ன நடக்குது? 21, 22, 23 வாசிங்க. இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையின்றி 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடறலாயிருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அதுக்கு அடுத்தது வாசித்துருங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இங்க இயேசு அங்க சொல்றாரு, அவர் பிரதான ஆசாரியரால வேத பாரகரால பல பாடுகள் பட்டு அவர் மரிக்க வேண்டும், 3வது நாள்ல எழுந்திருக்க வேண்டும். இதை எல்லாவற்றையும் சீஷர்கள் கிட்ட அவர் சொல்ல தொடங்கினாரு. இதுக்கு முன்பாக மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, இதை பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார்னு அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதை பேதுரு வெளிப்படுத்தின பொழுது சொன்ன இயேசு கிறிஸ்து இப்ப பேதுருவை பார்த்து சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். நீ உன் மனதுல இருந்து இப்ப பேசுற. நீ அப்ப பேசுனது உன் மனதுல இருந்து பேசல, உன் மாம்சத்துல இருந்து பேசல. என் பிதா அனுப்பின பிதாவினுடைய ஜீவன்ல இருந்து நீ பேசுன, பிதா சொன்ன வார்த்தையில இருந்து நீ பேசுன. இப்பவோ நீ மனுஷனை போல சிந்தித்து உன் மனம் சொல்லுகிற வார்த்தைகளை நீ பேசுகிறாய், மாம்சத்தில் இருந்து நீ பேசுகிறாய். எனக்கு பின்னாக போ சாத்தானே. உன்னை நல்லா புரியணும். நம்ம மனுஷனை போல சிந்தித்தோம், மனுஷனை போல யோசிச்சோம்னா நமக்கு பின்பாக நின்று செயல்படுகிறது சாத்தான். நம்ம நினைக்கிறோம், ஐயோ இதெல்லாம் உலகத்துல இருக்கிறது தானே, நடக்கிறது தானே, இதை தானே நான் சிந்திக்கிறேன். நிச்சயமா கிடையாது. நாம் யாரை போல சிந்திக்கிறோம்?
மனுஷனை போல சிந்திக்கிறோம்னாலே, மனுஷனை போல, பழைய மனுஷனை, முதலாம் மனுஷனை போல, முதலாம் ஆதாமை போல நம்ம சிந்தித்தோம்னாலே, நமக்கு பின்பாக சாத்தான் நிற்கிறான். இது இயேசு கிறிஸ்து அத கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணி அங்க சொல்றாரு. எனக்கு பின்னாக போ சாத்தானே. இன்னைக்கு பல நேரங்கள்ல நம்ம மனுஷன போல தான் சிந்திக்கிறதுனால தான் தேவ சமூகத்துல நாம் அமர்ந்திருக்க முடியவில்லை. அங்க சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடறலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல். அங்க பேதுரு, அங்க இயேசு கிறிஸ்துவுக்கு மரணம் நேரிடக்கூடாதுன்னு சொல்றது, அது நல்ல காரியமா தான் ஒருவேளை மற்றவங்களுக்கு தெரியும். ஆனா தேவனுக்கு தெரியும், இதை செய்து முடித்தால் தான் முழு மனுக்குலமும் தன் மூலமாய் அங்கே ரட்சிக்கப்பட்டு திருத்துவ தேவனிடத்தில் ஒன்று சேர்க்கப்பட முடியும். இதுதான் அவருடைய பர்ப்பஸ். ஆனா இந்த மனித மனம், பேதுருவினுடைய மனுஷ மனம் இயேசுவுக்கே இடறலா இருக்குதாம். நீ எனக்கு இடறலா இருக்கிறாய். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன்னு சொன்னவரு, இங்க என்ன சொல்றாரு? நீ எனக்கு இடறலா இருக்கிறாய். மனுஷனை போல சிந்திச்சோன்னா நாம் இடறிக் கொண்டிருக்கிறோம். மற்றவர்களுக்கும் இடறலா இருக்கிறோம். அது அப்பதான் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து அந்த நான், அந்த முதல் மனிதனை போல சிந்திக்கிறவன், இவனை முற்றிலுமாய் வெறுக்கணும். இந்த முதலாம் மனிதன் நம்மில் முற்றிலுமாய் மரித்து போக வேண்டும். அவனை களைந்து போட வேண்டும். அப்படி இருக்கிறவன் தான் உண்மையாய் இயேசுவை பின்பற்றுகிறவன். இன்னைக்கு ஒருவேளை இது எல்லாமே நம்மள்ட்ட இன்னும் பூரணமா வந்துதான்னு பார்த்தோம்னா, எல்லார்கிட்டயும் சில இடங்களில நம்ம அந்த மாம்சத்துக்கு நம்ம இடம் கொடுத்திருக்கிறோம். நமக்குள்ளேயும் பயம் இருந்துச்சு, கவலை இருந்துச்சு. ஆனா இந்த வருஷத்துல இதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் அவரை பூரணமாய் பின்பற்றுகிறவர்களானால், மனம் சொல்லுகிறதை நாம் கேட்கக்கூடாது. அங்க அடுத்த வசனம் சொல்றாரு, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். அப்போ ஜீவன்னா நம்ம உயிரை கொடுக்கறது இல்ல. நமக்குள்ள ஒரு நான், நமக்குள்ள இருக்கிற மனித மனம், மனுஷ மனம்னு ஒண்ணு இருக்குல்ல, அத இழந்து போகும் பொழுது, அத நம்ம இழந்து போகும்போது நாம் அவருடைய ஜீவனை கண்டடைவோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அந்த ஜீவனை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா, அந்த ஜீவன்ல நம்ம வாழ்ந்தோம்னா, நாம் எப்பொழுதும் தேவனோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஜீவனை ரட்சிக்க விரும்பணும். ஐயோ, என்ன பத்தி அவங்க இப்படி சொல்லக்கூடாது, அவங்க இப்படி பேசக்கூடாது, நான் இந்த நானை பாதுகாக்கிறதுக்கு நம்ம போராடி கொண்டிருந்தோம்னா அதை இழந்து போவோம். நம்ம போராட தேவையே இல்லை. அவர் பார்த்து கொள்ளுவார். எனக்குள்ளே ஜீவனாய், என் ஜீவனாகிய கிறிஸ்து, அவரே நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்லாம் சொன்னவர் இன்னைக்கு நம்முடைய ஜீவனிலே அவர் கலந்திருக்கிறார்னா, அந்த ஜீவன்ல இருந்து நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது நமக்கு பயம், கவலை இது எதுவும் நம்ம வாழ்க்கையில தொட முடியாது. இது வருகிறதற்கு காரணம் மாம்சமான எண்ணம், முதலாம் ஆதாமினுடைய இந்த எண்ணங்கள் தான் நம்மை விழத்தள்ளுகிறதா இருக்கிறது. இப்போ இந்த பயம் ஏன் வருது? வாசிக்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். மத்தேயு 14:30. காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இது பேதுரு கடல் மேல் நடக்கிற போது சொன்ன வார்த்தையா இருக்கு.
அங்க அழகா அவன் கடல் மேல எப்போ ஆண்டவர் நீ வா நடக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டப்போ அவன் அழகா கடல் மேல நடந்து கொண்டுதான் இருந்தான். ஆனால் அவன் எதை பார்த்தான்? காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து. அவன் மனம் எதை பார்க்கிறது? சூழ்நிலையை பார்க்கிறது. அப்போ நம்முடைய மனம் எதை ஃபோக்கஸ் பண்ணுது? பெரிய தேவனை ஃபோக்கஸ் பண்றோமா? அல்ல இல்லன்னா நமக்கு எதிரா இருக்கிற காற்றையும் புயலையும் ஃபோக்கஸ் பண்றோமா? இப்போ காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து, அப்போ மனதிலே மாம்சத்திலே எப்போ இவன் செயல்பட ஆரம்பித்தானோ அப்பொழுது அமிழ்ந்து போகிறான். அதுக்கு முந்தின வசனம் பார்க்கும் பொழுது அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இயேசுவை பார்க்கிற வரைக்கும் தண்ணியில அழகா நடந்து போறவன் அங்க காற்று பலமா இருக்கிறதை பார்த்த உடனே அவனுக்கு பயம் வருகிறது. இன்னைக்கு நாமும் உலகத்தில் எல்லாம் ரம்யமா இருக்கும்போது நம்ம அழகா இயேசுவை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துறோம், எல்லாம் செய்றோம். ஆனா எப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு மனிதனுடைய வார்த்தை நமக்கு எதிரா வருது, இல்ல ஏதோ ஒரு பலவீனம் வருது, இது ஏதோ ஒண்ணு நமக்கு எதிரடையாய் வரும் பொழுது நாம் எதை பார்க்கிறோம்? பிரச்சனையை பார்க்கிறோமா? சூழ்நிலையை பார்க்கிறோமா? மனிதனுடைய வார்த்தைகளை பார்க்கிறோமா? இல்லை தேவனை பெரிதாய் பார்க்கிறோமா? காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில். அப்போ நம்ம ஃபோக்கஸ் எப்போ மாறுதோ, நம்முடைய பார்வை எப்போ தேவனிடத்திலிருந்து நம்ம பார்வை எப்பொழுது சூழ்நிலைக்கு மாறுகிறதோ அப்பதான் பயம் என்பது உள்ளே நுழைகிறதா இருக்கிறது. இப்படிப்பட்ட மனதை நம்ம பெற்றிருந்தோம்னா எப்பவுமே சூழ்நிலையை பார்த்து வாழ்ந்து கொண்டு அவ்வளவு பெரிதான தேவனை நம்ம பெற்றிருந்தப்ப கூட சூழ்நிலையை பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்படின்னா நாம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க முடியாது. ஒரு சின்ன ஒரு காரியம் கூட நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அவருடைய சமூகத்துல நம்மை அமர்ந்திருக்க விடாதபடி செய்கிறதா இருக்கிறது. அப்போ இந்த கவலை அப்படிங்கிறது எப்ப வளருது, நமக்குள்ள வளருது அப்படின்னா தேவனை சின்னதா பார்த்து பிரச்சனைகளை பெரிதாய் பார்க்கும் பொழுது. இதுதான் மாம்சத்தின் எண்ணம். இதுதான் முதலாம் ஆதாமுக்கு முதல்ல வந்ததே பயம்தான். பயம், கவலை, வெட்கம், இது எல்லாம் இன்னைக்கு நமக்குள்ளேயும் இருக்குன்னா உன்னை நல்லா புரியணும். இந்த மனுஷனில் முதல் மனுஷனில் தான் இன்னமும் இந்த வித்து நமக்குள்ளே வீரியமாய் செயல்படுகிறது. இன்னைக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன்ல நான் பார்த்தேன். நமக்கு ஒரு வசனம் நல்லா தெரியும். இந்த வெளிப்படுத்துதல்ல 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க ஆன்ட்டி. வெளிப்படுத்துதல் 12:9. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அவனோடு கூட அதைச் சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இங்க இந்த வசனத்தை நம்ம நிறைய நேரங்கள்ல வாசித்திருப்போம். இன்னைக்கு இதற்குண்டான சரியான அர்த்தம் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல நான் பார்த்தேன். அதை நான் வாசிக்கிறேன். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. இது பழைய பாம்பு. இது என்ன பாம்பு? ஆதி ஆகமத்துல ஏவாளை வஞ்சித்த அதே பாம்பு. இந்த பாம்பு தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த முதலாம் ஆதாமுக்குள்ளே செயல்பட்டு அவனுக்குள்ள பயத்தையும் அவன் அதிகாரத்தை இழந்து போனதையும் தேவன் அவனை விட்டு பிரிந்து போனதையும் போல உணரச் செய்கிறவன் தான் இந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். இப்போ இத ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப அழகா இருந்தது. நான் அதை வாசிக்கிறேன்.
இந்த பழமையான பாம்பு, இது ஆதியிலிருந்தே உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பழைய பாம்பாகிய இந்த சாத்தான், இயேசு சொல்றாரு யோவான் 8:44ல, பிசாசானவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். மனுஷ கொலைபாதகனாக யார் இருக்கிறானா? பிசாசானவன் இருக்கிறானா? இந்த பாம்பு அப்படிங்கிற இந்த கிரேக்க இந்த பாம்பு அப்படிங்கிறதுக்கு கிரேக்க வார்த்தை என்னன்னு பார்த்தோம்னா, ஒஃபிஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒஃபிஸ் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா, ஒரு மாயையான எண்ணத்தை உருவாக்குகிறது. இல்லூஷன். இந்த பழைய பாம்பு அப்படின்னாலே, இந்த பாம்பு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை ஒஃபிஸ். இந்த ஒஃபிஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு மாயை அப்படிங்கிறது தான் எண்ணம். மாயையான எண்ணத்தை உருவாக்குவது. இன்னைக்கு நமக்குள்ள பயம் வருது, கவலை வருது, நமக்குள்ள என்னெல்லாமோ வருது, கோவம் வருது, பகை வருது, எல்லாம் இருக்கு. இது எல்லாமே என்னதான்? மாயையான எண்ணங்கள். இது எல்லாமே இந்த பழைய பாம்பாகிய இந்த வலு சர்ப்பத்தின் மூலம் நமக்குள்ளே வந்த எண்ணங்கள். முதலாம் ஆதாமுக்குள்ள அவன் விதைத்த அவனுடைய வித்தி நிமித்தம் நமக்குள்ளே வந்து எழும்புகிற எண்ணங்கள் தான் இந்த பயம், கவலை எல்லாமே இந்த முதல் ஆதாமின் மூலம் நமக்கு வந்த எண்ணங்கள். ஏவாளை வஞ்சித்த அதே மாயைதான் இது. மனித குலத்தின் வீழ்ச்சியடைந்த தவறான மனப்போக்கையே பாம்பின் தலை குறிக்கிறது. இத நான் புரியலன்னா எனக்கு திருப்பி கேளுங்க, நான் சொல்றேன். அதாவது முழு மனித குலமும் என்ன செஞ்சிருச்சு? வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. எப்ப வீழ்ச்சி அடைந்தது? இந்த பழைய பாம்பாகிய இந்த வலு சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது. என்ன வஞ்சித்தது? நீ இதை சாப்பிடும் நாளில் நீ என்ன செய்வ? தேவனை போல மாறுவ. நீ சாக மாட்ட. இதெல்லாம் அப்படி இதெல்லாம் சொல்லி ஏவாளை வஞ்சிக்குது. உண்மையா இத சாப்பிட்ட உடனே ஆதாமும் ஏவாளும் மரிச்சு போனாங்களான்னா? கிடையாது. ஆனா அவங்களுக்குள்ள ஒண்ணு மரிச்சு போயிருச்சு. என்ன மரித்து போயிருச்சு? தேவனுடைய ஜீவனில் அதுவரைக்கும் சமாதானத்தையும், சந்தோஷத்தையும் நிறைவாய் பெற்று தேவனோடு கூட ஒன்றாக உலாவிக் கொண்டிருந்தவர்கள், தேவன் தங்களை விட்டு பிரிந்து போனதைப் போல ஒரு மாயைக்குள் அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். இந்த மாயைதான் பாம்பின் தலையாய் சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் நான் சொல்றது புரியுதா? இல்ல நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இந்த மாயையான எண்ணம், நம்ம மனதுல தோன்றுகிற பயமோ, கவலையோ, இது எல்லாமே தேவன் நம்மை விட்டு பிரிக்கப்பட்ட ஒரு எண்ணம் தான் இந்த பாம்பின் தலை அப்படின்னு சொல்லப்படுகிற காரியம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். அந்த தலை நசுக்கப்படுகிற எண்ணம் என்ன அப்படின்னா, நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய நம்மை குறித்ததான மாயையான எண்ணங்கள், மாம்சமான எண்ணங்கள். தேவன் நம்மள நேசிக்க முடியாது, நான் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், அவர் எப்படி என்ன நேசிப்பாரு, அவர் எப்படி என் கூட இருப்பாரு, அவர் என்னை விட்டு பிரிஞ்சிட்டாரு, இப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் கொடுக்கிறவன் தான் இந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். அவனுடைய தலை இப்போ என்ன செஞ்சிருச்சாம்? நசுக்கப்பட்டதாம். இதுவரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதா? கேக்குதா? ஓகே. அப்போ நம்ம எல்லார் மனதுக்குள்ளேயும் மாயையை அவன் விதைத்தான். முதல் ஆதாமின் மூலம் நான் எல்லாருமே ஒரு மாயைக்குள்ள சிக்கிட்டோம். வியாதி ஒரு மாயை. இது நமக்குரியது அல்ல. அதுபோல உலகத்தில காணப்படுகிற எல்லாவித பிரச்சனைகளும் எல்லாமே அது ஒரு மாயை தான். தேவனை அறிந்த பிள்ளைகள், தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அது மாயையான காரியமாகத்தான் நம்ம பார்க்கணும். இது நிஜம் இல்ல, இது சத்தியம் இல்ல, என் அப்பா என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கான எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார்.
என் தேவைகளை சந்திக்கிறவர் அவர், எனக்காக யுத்தங்களை செய்கிறவர் அவர். இதுல நான் எந்த வேலையும் செய்ய வேண்டியது இல்லைன்னு சொல்லி நம்ம எப்போ ரெஸ்டுக்குள்ள போறோமோ அப்பதான் 2ஆம் ஆதாம் ஆகிய கிறிஸ்துவுக்குள் நாம் வந்திருக்கிறோம். அவரை உண்மையாய் பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் இந்த மாயையான இந்த மனதின் எண்ணங்கள், இந்த நான் என்ன பார்த்து சொல்லிட்டாங்க, என்ன பார்த்து பேசிட்டாங்க, நான் 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 நான்னு நமக்குள்ள ஒண்ணு இதுவரைக்கும் சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்த நானுக்கு நம்ம எப்போ முழுவதுமாய் மறிக்கிறோமோ அப்பதான் இந்த கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யார், கிறிஸ்துவுக்குள்ள இருந்து நமக்குள்ளே எழும்புகிற அந்த வித்து வீரியமா இருக்கும். நமக்கு கிறிஸ்து எதையாவது பார்த்து பயந்தாரா? எந்த மனுஷ வார்த்தையை பார்த்தாவது சோர்ந்து போனாரா? இல்ல. அவர் கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறதுல அவருடைய அடையாளத்துல அவர் உறுதியாய் நின்றார். இந்த எந்த மாயைக்கும் அவர் இடம் கொடுக்கவே இல்லை. சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக தான் முழு மனுக்குலத்தின் அந்த முழு மனுக்குலமும் தேவன் தன்னை விட்டு பிரிக்கப்பட்டதை உணர்ந்த அந்த காரியம் அவர் மேல் வந்த பொழுதுதான் அவர் அவர் மிகுந்த வியாகுலப்பட தொடங்கினதை நம்ம பார்க்கிறோம். அவர் சிலுவையில அவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொன்ன வார்த்தை முழு மனுக்குலத்தின் மாயையான அந்த வார்த்தையைத்தான் அவர் அங்கே பிரதிபலித்தார். நம்ம எல்லாருக்கும் பயம் இருக்கு, கவலை இருக்கு. ஏன்? தேவன் நம்மை விட்டு பிரிந்து போயிட்டாரு. இந்த சூழ்நிலையில அவர் எனக்கு உதவி செய்யல, உதவி செய்ய முடியாது, நான் இந்த தப்பை செஞ்சுட்டேன், அதனால நான் இதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே குத்தி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. இது எல்லாமே பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தின் விழுந்து போன மனநிலையை குறிக்கிறது. இது எல்லாமே விழுந்து போன மனநிலை. பாம்புனால ஏதோ லிட்ரலா பாம்பு கிடையாது. விழுந்து போன மனிதனுடைய மனநிலைதான் பாம்பாக குறிக்கப்படுகிறது. இது புரியலன்னா நம்ம எப்பவுமே ஏதோ லிட்ரலா பாம்புன்னு பாம்பை பார்த்தாலே நமக்கு பயம் வரும். விழுந்து போன மனிதனுடைய மனநிலைதான் பாம்பை குறிக்கிறதா இருக்கிறது, வலு சர்ப்பத்தை குறிக்கிறதா இருக்கிறது. இப்போ இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தாரு? இந்த ஃபாலன் மைண்ட் செட்ல இருந்து நம்மை மீட்டு ரட்சித்து அவரோடு கூட உன்னதங்களிலே நம்மை உட்கார செய்து அவர் சிந்திக்கிறதை போல நாம் சிந்திக்கும்படியாகத்தான் அவர் இந்த பூமிக்கு நமக்காக இறங்கி வந்தார். இதுதான் நிஜம், இதுதான் சத்தியம். இது புரியலன்னா நம்ம என்னைக்குமே பயத்துக்குள்ளேயும் கவலைக்குள்ளேயும் அது நடந்துருமோ, இது நடந்துருமோ, இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, உலகத்துல அந்த வியாதி இருக்க, இது எனக்கு வந்துருமோ, என் குடும்பத்தை இது அட்டாக் பண்ணிருமோ, இப்படியே ஒரு பயத்துக்குள்ளேயே தான் நம்ம இருப்போம். இப்போ அடுத்ததா நம்ம பார்க்கும் பொழுது சாத்தான் தன்னுடைய அவனுக்கு இப்போ அவனுடைய அதிகாரம் அனைத்தையும் அவர் சிலுவையில என்ன செஞ்சிட்டாரா? உரிந்து எடுத்து விட்டாராம். வாசிக்கலாம். கொலோசையர் 2வது அதிகாரம் 14, 15. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு. இன்னைக்கு பிசாசுக்கு அதிகாரம் என்பது ஒன்றுமே கிடையாது. அதுலயும் நம்ம கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா நம்ம மேல அவனுக்கு அதிகாரம் செலுத்த ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவன் என்ன செய்வான்? தந்திரமா நம்முடைய எண்ணங்கள்ல நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இது என்ன போராட்டம்? இது எங்கேயோ வானத்துல நடக்கிற போராட்டம் இல்ல, நம்முடைய மனதிலே நடக்கிற போராட்டம்.
அவர் எல்லா அதிகாரத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டாரு. அவனுக்கு ஒரு வல்லமையும் கிடையாது. இன்னைக்கு மரண பிசாசையே அவர் அழிச்சிட்டாராம். நம்ம எபிரேயர் 2ல பார்க்கிறோம். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழித்தபடியினாலே ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி அப்படியானார். அப்போ எல்லாவற்றையும் அவர் அழிச்சிட்டாரு. அவனுடைய அதிகாரத்த அவர் உறிஞ்சி எடுத்துட்டாரு. அவைகளின் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கிட்டார். உனக்கு ஒண்ணுமே ஒரு அதிகாரமும் உனக்கு கிடையாதுன்னு சொல்லி அவனை நிர்வாணமா ஆக்கிட்டாராம். அவனுக்கு இப்ப ஒரு பவர் கூட நம்ம மேல கிடையாது. இன்னைக்கு இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் இந்த சத்தியத்தை புரியாததுனாலதான், ஐயோ பிசாசு அதை செய்யறான், பிசாசு இதை செய்யறான் அப்படின்னு சொல்லி பிசாச குறிச்சு மேன்மை பாராட்டி, பிசாசு தங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு அவர்களாகவே தங்கள் இருதயத்தில் பயத்தின் மூலம் இடம் கொடுத்து அதெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில செயல்படுகிறதற்கு அனுமதிக்கிறார்கள். பிசாசுக்கு இன்னைக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது என்பதுதான் சத்தியம். அவனுக்கு ஒண்ணு தந்திரமா செயல்படுவான். உங்க மனதுல என்னைக்கோ யாரோ பேசின வார்த்தையை திடீர்னு கொண்டு போடுவான். உடனே உங்களுக்கு ஒரு சோர்வு வரும், கவலை வரும், பயம் வரும். இதெல்லாம் அவன் செய்கிற செயல், தந்திரமாய் அவன் செய்கிற செயல். இதெல்லாம் முதல் மனுஷன்ல இருந்து, நமக்குள்ள இருக்கிற முதல் மனுஷனிடத்துல இருந்து மூலமாய் நமக்குள்ளே எழும்புகிற மாம்சத்தின் எண்ணங்கள். மாம்சத்தின் எண்ணங்கள் நமக்கு இருக்கும்னா அதுதான் சாத்தானின் விழுந்து போன நம்ம அந்த மனநிலைமையின் எண்ணங்களிலே நம்ம சிந்திக்கிற காரியமா இருக்கிறது. சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த வெற்றி சிறந்த கிறிஸ்துதான் என்னோடு கூட இருக்கிறார்னா, இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் அத்தனையிலும் நாம் வெற்றி பெறுகிறவர்களா இருக்கிறோம். ஒன்றுல கூட நமக்கு தோல்விங்கிறது கிடையவே கிடையாது. மனுஷன் என்ன சொன்னா என்ன, பேசினா என்ன, சிந்திச்சா என்ன, இதை குறித்து நமக்கு கொஞ்சம் கூட நம்ம பயமில்லாத இடத்துக்கு, கவலை இல்லாத இடத்திற்கு நாம் வரும்படிக்கு தேவன் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். இந்த இடத்துக்கு நம்ம வரும்போதுதான் நம்ம ரெஸ்ட்ல வருவோம், மனரம்யமாயிருப்போம். இந்த மனரம்யமும் சமாதானமும் தான் சாத்தானை நம் காலின் கீழே நசுக்கி போடுகிறதா இருக்கிறது. அவர் சொல்றாரு, அதாவது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அப்போ இந்த மாம்ச எண்ணங்கள் நம்ம கால்களின் கீழே நசுக்கப்பட வேண்டும் என்றால் அவர் கொடுக்கிற சமாதானம், அப்பா இருக்கிறார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிற என் தேவன் பெரியவர். இத நம்ம எவ்வளவு தூரத்துக்கு உணர்வுகள்ல நம்ம உணர்ந்து இத பேச ஆரம்பிக்கிறோமோ, நம் காலின் கீழே அவன் நம் கொடுக்கிற எதிரடையான எண்ணங்கள் அது நம் காலின் கீழே அது நசுக்கி போடப்படுகிறதை நம்ம பார்ப்போம். அது மாத்திரமல்ல, நாம் எந்த சூழ்நிலைகளிலும் ஜெயம் பெறுகிறவர்களாகத்தான் நம்ம இருப்போம். ஒன்றுல கூட நமக்கு தோல்விங்கிறது நமக்கு இருக்காது. அங்க சொல்றாரு லூக்கா 10:18, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இது எல்லாமே ஆதாமினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு முழு மனுக்குலத்தையும் கட்டி போட்டிருந்த தவறான எண்ணங்கள், விழுந்து போன எண்ணங்களை குறிக்கிறதாய்தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். அப்போ இது ஃபர்ஸ்ட் ஆடம் மூலம், முதலாதாம் மூலம் தவறான எண்ணங்கள், பயம், கவலை, சோர்வு, தேவன் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிறத போல உணர்வு, இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் முழு மனிதர்களையும் கட்டி போட்டிருந்த இந்த எண்ணங்களிலிருந்து நாம் விடுபடுகிறதை குறிக்கிறதா இருக்கிறது. இந்த மைண்ட் செட் எப்போ நமக்கு கீழே அந்த விழுதோ அப்பதான் உன்னதங்கள்ல அவரு கூட நம்ம உட்கார்ந்து நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவருடைய சிந்தையிலிருந்து நம்ம எப்படி செயல்படுகிறோம் என்பதெல்லாம் இந்த வாழ்க்கைய நம்ம வாழ முடியும். இப்போ வெளிப்படுத்தல் 12:10 நாங்க அந்த வசனத்துல அதுக்கு ஒரு
ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. வானத்துல ஒரு பெரிய சத்தம் கேட்டது. தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறும் தருணம் இதுவே. மனித குலத்தின் ரட்சிப்பு நிஜமாகிவிட்டது. நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமையும் கிறிஸ்துவின் அதிகாரமும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறும் தருணம் எதுவா? கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த தருணம் தான். மனித குலத்தின் ரட்சிப்பு, இதுதான் உண்மையான ரட்சிப்பு. இதுவரைக்கும் ரட்சிப்பு ரட்சிப்புன்னு எதை நம்ம புரிஞ்சிட்டு இருந்தோமோ நமக்கு தெரியாது. ஆனா உண்மையாய் நம்முடைய மனதின் எண்ணங்களில் இருந்து நாம் பெறுகிற ரட்சிப்பு தான், அதுதான் ஆத்தும ரட்சிப்பு. அதுல இருந்து விடுபட்டு தேவனோடு கூட நான் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறேன். உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிற என் தேவன் பெரியவர் அப்படிங்கிற எண்ணங்களுக்குள்ளே நம்ம எப்போ முழுமையுமாய் வருகிறோமோ அதுதான் உண்மையான ரட்சிப்பு. தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமையும் கிறிஸ்துவின் அதிகாரமும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதாம். இனி குற்றம் சாட்டுகிற செயல் இனி நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே முடியாது. ஏன்னா பழைய மனுஷன் மரித்து போனான். கிறிஸ்து எப்போ சிலுவையில மரித்தாரோ நாமும் மரித்து, கிறிஸ்து எப்பொழுது உயிர்த்தெழுந்தாரோ நாமும் அவரோடு கூட உயிர்த்தெழுந்திருக்கிறோம் என்றால் இந்த பழைய மனுஷனுக்குரிய எந்த நேச்சரும் நமக்குள்ள இருக்க முடியாது. பிசாசுக்கு நம்ம கொடுத்த அந்த இடம், முதல் மனுஷனுக்கு நம்ம கொடுத்த அந்த இடம் முற்றிலுமாய் அது என்ன செஞ்சிருச்சாம்? அழிக்கப்பட்டு விட்டது. அந்த எண்ணங்களும் நமக்குள்ள அழிக்கப்பட்டுருச்சு. ஆனா இன்னைக்கும் அந்த எண்ணங்கள செயல்படுகிறோம்னா, நாம் தான் இடம் கொடுக்கிறோம். பயத்துக்கும், கவலைக்கும் நம்ம இடம் கொடுக்கிறது தான் நம்ம அ தேவனை விட்டு நம்ம பிரிந்து போனதைப் போல எங்கெல்லாம் உணர்றோமோ, அதெல்லாமே என்ன எண்ணங்கள் அப்படின்னா மாம்சத்தின் எண்ணங்கள். அவர் நம்மள விட்டு ஒரு நொடி பொழுது கூட, ஒரு செகண்ட் கூட நம்மள விட்டு பிரியல. அவ்வளவு பெரிய அந்த நம்முடைய ஆவி மனிதனிலே அவர் நிரந்தரமாய் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா இன்றும் கூட நமக்கு பயமும், கவலையும், சோர்வுகளும் நம்மை மேற்கொள்கிறது. அவிசுவாசம். அவிசுவாசம்னா என்ன? அவிசுவாசம் நமக்கு ஏன் வருது? உங்க சூழ்நிலையில உங்களுக்காக தேவன் இருக்கிறார்ன்னு சந்தேகப்படுறதும், தேவன் உங்களுக்காக செயல்பட மாட்டாரோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் வருதே, அதுதான் நமக்கு அவிசுவாசமா இருக்கிறது. இது அனைத்தும் முதல் ஆதாம் மூலம் நமக்குள்ள வந்த எண்ணம். இன்னைக்கும் நீங்க உங்களுக்கு உள்ள போய் பாருங்க. உங்களுக்குள்ள நீங்க போய் சில காரியங்கள நீங்க ஆராய்ந்து பார்ப்பீங்க. நான் ஏன் இந்த இடத்துல நான் பயப்படுறேன்? ஏன் இந்த இடத்துல எனக்கு கலக்கம் வருது? அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள ஆழத்துக்குள்ள தேவன் இருக்கிறார்ங்கிறத உங்களால அந்த இடத்துல நம்ப முடியாது. அந்த இடம் தான் அவிசுவாசம் இருக்கிற இடம். நான் சொல்றது புரியுதா? அதாவது உங்களுக்குள்ள நீங்க எந்த காரியத்த குறிச்சு பயப்படுறீங்க? எந்த காரியத்த குறிச்சு கவலைப்படுறீங்க? இந்த காரியத்த நீங்க உள்ளுக்குள்ள போய் நான் ஏன் இந்த இடத்துல பயப்படுறேன்? நான் ஏன் இந்த இடத்துல கலங்குறேன்? தாவீது சொல்றார், "என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. ரட்சிப்பு அவரால் வரும்." அங்க ஆத்துமாவுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. இன்னைக்கு நம்முடைய ஆத்துமாவுக்குள்ள நம்ம போயி, நமக்கு ஏன் இந்த இடத்துல பயம் வருது? நமக்கு ஏன் இந்த இடத்துல கலக்கம் வருது? அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்தோம்னா, அந்த டீப்ல போய் பார்த்தோம்னா, அந்த இடத்துல தேவன் ஒருவர் இருக்கிறார்ங்கிற நம்பிக்கையே நமக்கு இல்லாம இருக்கும். அந்த பகுதியில. தேவன் நமக்காக செயல்படுவார்ங்கிற நம்பிக்கை இல்லாம இருக்கும். இது எல்லாமே வீழ்ச்சி அடைந்த முதலாம் ஆதாமின் எண்ணங்கள். இது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? கேக்குதா நான் பேசுறது? ஓகே. இல்ல புரியலன்னா நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். நமக்குள்ளே
நம்ம போய் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. எதையோ குறித்து, ஏதோ ஒரு சூழ்நிலை, இல்ல மனுஷங்க ஏதோ பேசிட்டாங்க, இல்ல ஏதோ ஒரு பலவீனம். இத குறித்து உங்களுக்கு ஒரு ஆழமான பயம் இருக்குன்னா, அந்த ரூட்ல போய் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தேவன் ஒருவர் இருக்கிறாரா? அப்படிங்கிற சந்தேகத்த தான் அவன் விதைத்திருக்கிறான். அவரை விசுவாசிக்கிறவன் தேவன் உண்டு என்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த இடத்துல நம்ம இல்லனாலே, இந்த ஃபாலன் மைண்ட் செட் நமக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இதுல இருந்தெல்லாம் நம்ம வெளிய வரும்போது தான், நாம் அவருடைய சமூகத்திலேயே அமர்ந்திருக்க முடியும். இன்னும் இந்த இந்த காரியங்கள குறித்து நம்ம தொடர்ந்து தியானிப்போம். ஏன் பயம் வருது? ஏன் கவலை வருது? இதெல்லாம் புரிஞ்சா தான் இதுலருந்து முதல்ல நம்ம வெளிய வர முடியும். இது புரியலன்னா, நம்ம எப்பவும் போல மனுஷனைப் போல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். மாம்சமானவனைப் போலத்தான் நம்ம சிந்தித்துக் கொண்டிருப்போம். அதுலயும் வாழ்வோம், இதுலயும் வாழ்வோம். பேதுருவ போல. திடீர்னு பார்த்தா ஒரு விஷயத்துல அப்படியே ஜீவன்ல இருந்து வாழ்வோம். திடீர்னு பார்த்தா அப்படியே அடுத்த நொடி பொழுதுல நம்முடைய மனதுல மாற்றம் வந்துரும். ஆனா, இதை எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படிக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறார். எப்போ ஆவியிலிருந்து, ஜீவனிலிருந்து ஒரு மனிதன் வாழ ஆரம்பிக்கிறானோ, மனதின் எண்ணங்களிலிருந்து விடுபட்டு, மாயையிலிருந்து விடுபட்டு, ஜீவனிலிருந்து, அவர் ஆவியிலிருந்து ஒரு மனுஷன் வாழ ஆரம்பிக்கிறானோ, அவன்தான் தேவரகமானவன். அவன்தான் தேவனுடைய புத்திரன். முதிர்ச்சி அடைந்த தேவபுத்திரனாய் இருக்கிறான். ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தான் யாரா? தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஆவியில நடத்தப்படுறோமா? மாம்சத்துல நடத்தப்படுறோமா? மாம்சத்துல நடத்தப்பட்டோம்னா, அங்கே மரணம் தான் ஆளுகை செய்யும். அங்கே பயம் தான் இருக்கும். அங்க கவலை தான் இருக்கும். ஆனா ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆகும். இந்த வாழ்க்கைய தேவன் நமக்கு இலவசமா கொடுத்திருக்கிறார். இப்படித்தான் வாழணும்னு இதுக்காக தான் அவர் பூமிக்கே வந்தார். நமக்காக எல்லாவற்றையும் சகித்தார், அனுபவித்தார். நம்ம எதெல்லாம் நமக்கு மேல என்னதெல்லாம் வர வேண்டியது இருந்ததோ, அதெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை விடுவித்து, இன்றைக்கு உன்னதத்துல அவர் கூட உட்கார வைத்திருக்கிறார்னா, அவர் சிந்திக்கிறதைப் போல நாம் சிந்திப்பதுதான் தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருக்குள்ள நம்ம கிறிஸ்துவுக்குள் நம்ம யார் என்கிறதை ஆழமாய் அறிந்து நம்ம வாழ ஆரம்பிப்போம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த காலை வேளையிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அப்பா, ஒரு காலத்துல நாங்களும் இந்த மாயையில தான் சிக்கி கொண்டிருந்தோம்ப்பா. ஒருவேளை இன்னும் இதுல இருந்து நாங்க பூரணமாய் வெளியே வரலன்னா கூட இந்த சத்தியங்களை எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கிறீங்கப்பா. ஆவியானவரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்களை நீர் திறந்திருக்கிறீரப்பா. இந்த முதலாம் ஆதாமில் இருந்து முழுவதுமாக நாங்கள் விடுபட்டு, மாம்சத்திலேயும் இரத்தத்திலேயும் இருந்து வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு, அப்பா, ஆவியிலிருந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ தகப்பனே எங்களுக்கு நீர் கிருபை செய்யும்படியாய், இரக்கம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை முற்றிலுமாய் நீர் ஆட்கொண்டு எங்களை வழிநடத்தும்படி உம்முடைய கரத்திலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் எங்கள் மாம்சம் சொல்லுகிறவர்கள் நாங்கள் அல்ல. இந்த மாயையில இருந்து நாங்க விடுபடணும்பா. அப்பா, பழைய மனுஷனை நாங்கள் முற்றிலுமாய் களைந்து போட எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் மனதின் ஆழத்தில் இருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இங்க கூடி வந்திருக்கிற இதை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் அப்பா, நாங்க மனதின் எண்ணங்களில் இருந்து வாழ்கிற வாழ்க்கையில இருந்து நாங்கள் விடுபட்டு உன்னதத்திலே உம்மோடு கூட உட்கார்ந்து இருக்கிற அந்த வாழ்க்கையில இருந்து, அந்த எண்ணங்களில் இருந்து, அப்பா, உம்முடைய சிந்தையிலிருந்து நாங்கள் வாழ தகப்பனே எங்களுக்கு நீர் கிருபை தரும்படி உண்மையாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே எங்களிலும் இருக்க கடவது என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
இந்த உலகம் எங்களுக்கு பாத்திரமாக எண்ணப்படக்கூடாது தகப்பனே. நாங்கள் தைரியமாய் அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட பொழுது எப்படி தைரியமாய் இருந்தார்களோ, அந்த தைரியம் இன்றைக்கு எங்களுக்குள்ளே ஊற்றப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, நீர் எங்களை முற்றிலுமாய் ஆட்கொண்டு வழி நடத்தும்படி எங்களை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உலகத்தை கலக்குகிறவர்களாய் நாங்கள் மாற எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் சாத்தான் மின்னலை போல வானத்தில் இருந்து விழுகிறதை நாங்கள் பார்த்தோம் அப்பா. எங்க வாழ்க்கையில இனி இந்த ஃபாலன் மைண்ட் செட், விழுந்து போன மனநிலையில நாங்க செயல்படக்கூடாது என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு நீர் உதவி செய்யும் தகப்பனே. அப்பா, நீர் எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. விழுந்து போன மனநிலையில இருந்து இனி ஒரு நொடி பொழுது கூட நாங்கள் வாழாதபடி தகப்பனே, உன்னதமான இடத்துல நாங்கள் இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிற நீர் பெரியவர் என்பதை, உம்மை நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை நாங்கள் பெரியவராக பார்த்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தகப்பனே நீர் எங்களுக்கு தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். எங்களோடு கூட, எங்கள் ஜீவனோடு கூட நீர் ஒன்றாக கலந்திருக்கிறீரப்பா. எங்கள் சுவாசத்தோடு நீர் ஒன்றாக கலந்திருக்கிறீரப்பா. இந்த உலகத்தை படைத்தவரே எங்களோடு கூட நீர் ஒன்றாக கலந்திருக்கும் பொழுது இந்த மனிதன் எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? இந்த சூழ்நிலை எங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்பா? ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்லி நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீரப்பா. இன்றைக்கு அவனுக்கு வல்லமையே கிடையாது, எல்லாத்தையும் நீங்க உறிஞ்சு எடுத்துட்டீங்கப்பா. இதை நாங்க அறிவதுதான் அவனை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையா இருக்குதுப்பா. இந்த அறிவை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர் தகப்பனே. இந்த சர்ப்பம், தேள், இதனுடைய அந்த விழுந்து போன மனநிலைமையில இருந்து இன்றைக்கு நாங்கள் முற்றிலுமாய் விடுபட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் எப்பொழுதும் உடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து உண்மையே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு எங்களுக்கு உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்திலே இனி எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவருடைய கண்களும் திறக்கப்படுவதாக. சத்தியம், உண்மையான சத்தியத்தை எங்கள் மக்கள் அறிந்து கொள்ளும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.